நேற்றைய நாளில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்த கருத்தொன்று சமூக வலைத்தளங்களில் சர்ச்சை ஒன்றை ஏற்படுத்துகிறது. ஆனால் எங்கள் அரசியல்வாதிகள் பெரிய அளவில் இதை பற்றி பொருட்படுத்தியதாக இல்லை. நான் இந்த விடயத்தை நேற்றைய நாள் செய்திகளில் வெளிப்படுத்தி மிக முக்கியமான ஒரு விடயமாக இதை குறிப்பிட்டேன். காரணம் என்னவென்று சொன்னால், இது தரப்போகிற தாக்கம், இது பற்றிய பாதிப்பை உணரக்கூடியவர்களுக்கே சரியான முறையில் விளங்கக்கூடிய ஒன்று. தெரிந்தும் தெரியாதவர்களாக இருக்கக்கூடிய பல பேர் இங்கே இருப்பார். ஆனால் இது பற்றி பொதுமக்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுகின்றார்களோ, பொதுமக்கள் எவ்வளவு தூரம் துயரப்படுகின்றார்களோ, அதை பற்றி அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் பெரிய அளவில் காண்பிப்பதாக இல்லை. ஹர்ஷன நாணயக்கார யார் என்று சொன்னால், முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவின் தம்பியின் மகன். அதாவது ஒரு வகையில் முன்னாள் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் இவர் உறவு. சட்டத்துறையை சேர்ந்த ஒருவர், சட்டத்துறையின் புலமை வாய்ந்த ஒருவர். அப்படி இருக்கும்போது முன்பு அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய ஒரு இயக்கமாக இருந்த ஜேவிபி இயக்கம் அரசியல் போராளிகள் என்று சொல்லி தங்களை பின்னர் குறிப்பிட்டுக் கொண்டது. ஜனநாயக பாதைக்கு திரும்பிய வேலை. இன்று தமிழ் அரசியல் போராடி கைதிகளை அரசியல் கைதிகள் என அங்கீகரிக்க மறுக்கிறது. இதை சொல்லி இருப்பவர் வேறு யாருமல்ல, மனோ கணேசன், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர், ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர், இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் இன்று இதற்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியதோடு இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் அதே பழைய பல்லவியை முன்னைய அரசாங்கங்கள் சில செய்தது போல சொல்லாதீர்கள். இந்த அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்லி பழைய பல்லவியை பாடாமல் தமிழ் கைதிகளை விடுவியுங்கள் என்று சொல்லி அவர் இங்கே கோரியிருக்கிறார். சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்லி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கூறுகிறார். இவர் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவின் தம்பி மகன். இன்றைய ஜேவிபி அரசில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர். அன்று அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய தமது கட்சி அங்கத்தவர்களை அரசியல் போராளிகள் என்று கூறிய ஜேவிபி இன்று தமிழ் அரசியல் போராடி கைதிகளை அரசியல் கைதிகள் என அங்கீகரிக்க மறுக்கிறது. இது மனோ கணேசன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற ஒரு அறிக்கை. இது எங்களுக்கு பழகி போன ஒரு பழைய பல்லவி. இன்று புது புரட்சி மாற்றம் செய்ய போகிறோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த இந்த புரட்சி அரசாங்கமும் அதே அரைத்த மாவையே அரைக்கிறது. இப்படியான பல பல்லவிகளை கேட்டு முரண்பட்டு ஜனநாயக ரீதியாக போராடிய வரலாற்றை கொண்ட எமக்கு இது பழகி போன ஒரு மேலாதிக்க அரசியல் கருத்து. அரசியல் கைதிகள் என்ற பழைய பல்லவியை பாடாமல் தமிழ் அரசியல் கைதிகளை உடனேயே விடுவியுங்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இப்பொழுது அரசாங்கத்துக்கான நேரடி வேண்டுகோளாக இதை முன்வைத்திருக்கிறார். 1971 ஆண்டு தமிழ் இளைஞர் ஆயுதம் தூக்க முன்னரே ஆயுதம் தூக்கி பின்னர் 1989 ஆயுதத்தை தூக்கிய ஜேவிபி போராட்டம் செய்த வேளையில் கைதாகி சிறையில் இருந்த ஜேவிபி போராளிகளை அன்றைய அரசாங்கம் பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்டது. ஆனால் ஜேவிபியினர் இல்லை, அவர்கள் அரசியல் போராளிகள் என்று அன்று குறிப்பிட்டிருந்தார். அந்த அறிக்கையிலே மிக முக்கியமாக இன்னொரு விடயம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. பொதுவாக அரசாங்கங்களுக்கு, ஆதிக்கம் செலுத்துகின்ற அரசாங்கங்களுக்கு பயங்கரவாதிகளாக கருதப்படுவோர் மக்களுக்கு போராடிகள். பலஸ்தீனம் முதல் இலங்கை வரை உலகம் முழுக்க போராட்டங்கள் நிகழ்ந்த நாடுகளில் இவ்வாறுதான். 2015 முதல் 19 ஆண்டு வரை இடம்பெற்ற நல்லாட்சி கால அரசாங்கத்திலும் இடையிடையே இப்படி ஓரிரு அமைச்சர்கள் இப்படி சொன்னார்கள். ஆனால் அன்றைய தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக இருந்து அவர்களை கண்டித்து அமைச்சரவைக்குள் அவர்களை புறந்தள்ளி ஏனைய முற்போக்கு அமைச்சர்களோடும் வெளியே தமிழ் தேசிய கட்சிகளோடும் இணைந்து கணிசமான தமிழ் அரசியல் கைதிகளை நாம் சத்தமில்லாமல் விடுவித்தோம். தமிழ் அரசியல் கைதிகளை அதிகமாக விடுவித்தது எமது நல்லாட்சி கால அரசாங்கம் தான். இதில் மாற்று பேச்சுக்கு இடமில்லை. இதனால் தான் இன்று வரை இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது என்று அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே உடனடியாக தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையிலே அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இதை பற்றி ஏனைய தமிழ் அரசியல்வாதிகளோ மக்கள் பிரதிநிதிகளோ இதுவரை எந்த ஒரு கருத்துக்களையும் வெளியிடாமல் இருப்பது நிச்சயமாக கேள்விக்குரிய ஒன்று, அதுபோல கேட்கப்பட வேண்டிய ஒன்று. குறிப்பாக இப்போது அதிகமாக நல்லிணக்கம், இலங்கையராக நாங்கள் ஒன்றுபடுவோம், இன மத பிளவுகள் தேவையில்லை என்று குறிப்பிட்டு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருக்கின்ற சில நடவடிக்கைகளையும் பற்றி நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியது அவசியமாகிறது என்பதை மீண்டும் அழுத்தமாக இங்கே பதிவு செய்கிறேன்.